ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நம்ம மொபைலில் டாக்கிங் டாம் வந்து விளையாண்டு பார்ப்போம். ஸோ யூஸ் பண்ணியும் இருக்கும். ஏன்னா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா டாக்கிங் டாமை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது சொல்லும்போது அது வந்து அது நம்ம சொன்னதையே வந்து திரும்ப சொல்லும். ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த டாக்கிங் டாம் கேம் வந்து நிறையா பேர் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது இஷ்யூ இருக்குமாச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இந்த டாக்கிங் டாம் கேமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி டாக்கிங் டாம் ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் ஆட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த மாதிரியான எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. இல்லாட்டி இந்த டாக்கிங் டாம் கேம் வந்து ஓப்பன் பண்ணி விளையாடுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் டாக்கிங் டாமில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து டாக்கிங் டாம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் டாக்கிங் டாம் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டாக்கிங் டாம் கேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுமா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக அப்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் இந்த மை டாக்கிங் டாம் கேமில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதோட புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்து அப்டேட் ஆகும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆகினதுக்கு அப்புறமா அதில் வந்து சர்ச் பாரில் டாக்கிங் டாம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த டாக்கிங் டாம் கேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. மை டாக்கிங் டாம் ஓப்பன் ஆகணுன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோர் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து நீங்கள் டிலீட் பண்ணி ஒரு கிளியர் டேட்டாவும் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா இந்த மை டாக்கிங் டாம் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் விளையாண்டு செக் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக இந்த டாக்கிங் டாமில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணலாம். அதோட உங்கள் மொபைலும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டுமே இந்த மை டாக்கிங் டாம் கேம் ஓப்பன் பண்ணி நீங்கள் விளையாண்டு ஏதாவது பேசி செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.